வெல்கம் டு லவ்லி மேத்தமெட்டிக்ஸ். நம்ம இதில் மிஸ்ஸிங் நம்பர் பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் ஃபிகர் 1, ஃபிகர் 2, ஃபிகர் 3, ஃபிகர் 4. ஸோ 4 ஃபிகர் இருக்குது. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபிகர் சியில் டி இமேஜில் இருக்க நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஃபிகர் சியில் இருக்க டி நம்பரை ஃபைண்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சார்ஸ் போட்டிருந்தோம் ஒரு பேப்பர் ஃபோல்டிங் மூலமாக அந்த கேம் விளையாடுறது எப்படின்னு. ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பரை இந்த சம்மை நம்ம அப்படியே அந்த கேமில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அதில் எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத விளையாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் மிஸ்ஸிங் நம்பர் டி. ஸோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3, 5, 7, 2. ஸோ 7, 3 + 10. 5 × 2 10. ஓகேவா? அப்போது ஃபிக் ஏ எப்படி a + c = 3 + 7 = 10. Then b + d multiplication 5 × 2 = 10. ஸோ இப்போ இதுலேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஏவும் சியும் அடிஷன் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணணும். பியும் 2 மல்டிப்ளை பண்ணணும், பியும் டியும். ரைட்டா? ஸோ 4 + 5 9. 3 × 3 9. ஸோ இதே தான் இங்கேயும் செக் பண்ண போகிறோம். ஸோ 9 + 3 12. ஸோ 9 + 3 = 12. ஃபிக் சி. ஸோ நம்ம இதை பண்ணணும், பியும் டியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு என்ன இருக்குது? பி இருக்குது, டி தான் இல்லை. பி 4னா டி என்ன? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? 12 வரணும். ஸோ இதை இங்கே கொண்டு போனோம்னாலும் ÷ 4 பண்ணோம்னா 3. அப்படி இல்லைனா 4ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு செக் பண்ணோம்னா 3. ஸோ ஆன்சர் 4 × 3 = 12. ஸோ டி என்ன? 12 தான் ஆன்சர். சரி, டியில் செக் பண்ணி பார்க்கலாம். 5 + 7 12. 6 + 6 × 2 12. ஸோ நம்பர் ஈக்குவலாக வருது. ரைட்டுங்களா? ஸோ இதை நம்ம இந்த கேமில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி நம்பர் இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஃபிகர் ஏ. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது இங்கே பாருங்கள், இதில் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா ஏ, பி, சி, டி. நம்ம விளையாடாகட்டும், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்னிங்கனாலும் அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஃபிகருக்கு மட்டும் நம்ம பண்ணி வச்சிட்டோம், அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், இப்போது இந்த சைடு காட்டும்போது 3யும் 7ம் ஃபிகர் ஏ நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஏ சி நமக்கு இப்படி விளையாடும்போது ஏவும் சியும் தெரியுதா? சி 3 7. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஏவும் சியும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒன்னில் ப்ளஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 7 + 3 10. இப்படி எடுக்கும்போது 5 × 2 10. 5 × 2 10. ஸோ இந்த இதுவும் கிளியராக வருதா பாருங்கள். இப்படி இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணணும், இப்படி ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அடுத்து ஃபிக் பி, இதில் செக் பண்ணுவோம். 5 + 4 9. 3 × 3 9. நெக்ஸ்ட்டு ஃபிக் பியில் செக் பண்ண போகிறோம். ஸோ 7 + 5 12 நமக்கு தெரியும். ஸோ இங்கே 6 2 அந்த இடத்துல 2ங்கிற இடத்துல 6 × 2 12. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கு. 3 9 12 4. இங்கே கொஸ்டின் மார்க். ஸோ நம்ம இங்கே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே 9 + 3 12. 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்? 3. ஸோ ஆன்சர் 3. ஸோ நம்ம இந்த கேமை தான், இந்த சம்மை தான் நம்ம இதில் இம்ப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும், இப்படி பண்ணால் ஆட் பண்ணணும். ரைட்டா?
ஸோ இன்னும் வர்ற சம்மில் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ இந்த கேமை வந்து விளாட உங்களுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு ஃபைண்ட் அவுட் ஆகும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.